நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கின்றார்கள். மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்கள் கவலைப்படாதீர்கள். தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள். இன்றைக்கு கல்வியிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் கல்வியிலே மேலும் ஏற்றம் பெற, கல்வி வளர்ச்சி பெற, இளைஞர்கள் அதிக அளவிலே கல்வி கற்க இன்றைக்கு அடித்தளமாக அமைத்துக் கொடுத்த அதிமுக அரசாங்கம் இன்றைக்கு மத்தியில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்தால்தான் மத்தியிலே இருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியல்ல. மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது, நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல. மத்திய அரசாங்கம் வேறு அண்ணா அவர்களும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எதை கடைபிடித்தார்களோ அதை அம்மாவுடைய அரசும் கடைபிடித்தது. இப்பொழுது அண்ணா திமுகவும் கடைபிடிக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கைதான் கடைபிடிக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம், அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி 2112 கோடி வரவில்லை என்று இன்றைய முதலமைச்சர் குறிப்பிடுகின்றார். இதை கேட்க வேண்டிய இடம் மத்தியிலே, இதற்கு வாழ வேண்டிய இடம் நாடாளுமன்றத்திலே. அங்கே அழுத்த கொடுங்கள். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்களோ தமிழக மக்கள். தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுங்கள், நிதியை பெறுங்கள். அதை விட்டுவிட்டு எங்களுக்கு நிதி கொடுக்கலை, நிதி கொடுக்கவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லி அந்த ஏழை மக்களை வாட்டி வதைக்காதீர்கள். 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற பெண்கள் பெரும்பாலும் ஏழை பெண்கள். வயிற்றிலே அடிக்காதீர்கள். திரு ஸ்டாலின் எங்கள் கூட்டணி கட்சியிலே அங்கம் வைக்கின்ற கட்சியெல்லாம் ஒரே கொள்கையுடைய கட்சின்னு அப்படின்னா தனித்தனி கட்சி இருக்கு, எல்லாமே திமுகவோட சேர்த்திடலாம். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி வைப்போம். கூட்டணி வேற, கொள்கை வேற. கூட்டணி வேற, கொள்கை வேற. திமுக அப்படி அல்ல. அதிகாரத்துக்கு வருவதற்கு கொள்கையை விட்டு கொடுக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. கூட்டணி எதற்காக வைக்கிறோம்? ஓட்டுகள் சிதறாமல் இருப்பதற்கு கூட்டணி வைக்கிறோம். கூட்டணி வைப்பது ஓட்டுகள் சிதறாமல் இருக்க. அப்படி சிதறாமல் ஓட்டுகளை வாங்கிட்ட பொழுது வெற்றி கிடைக்கும். வருகின்ற சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும். ஏன் என்று சொன்னால் நம்முடைய எங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற நிர்வாகிகள், இங்கே வரி புரிந்திருக்கின்ற ஆசரை சகோதர சகோதரிகள், வெளியிலே இருக்கின்ற பொதுமக்கள் எங்கே சென்றாலும் எப்படியாவது கூட்டணி அமையுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எதற்காக? நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக. உங்களுடைய அனைவருடைய கோரிக்கையை ஏற்று 2026ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலிமையான வெற்றி கூட்டணி அமையும் அமையும் அமையும்.